ரேகா விசாரிக்கும்போது சிந்து கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் சொல்கிறது தான் உண்மை. டாக்டர் தான் என்னை கூட்டின்னு போய் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ரேகா செமையாக டென்ஷன் ஆகி சிந்துவை போட்டு நல்லா அடிச்சிடுறாங்க. அதனால சிந்து பயங்கரமாக அழறாங்க. அவங்கள போட்டு பயங்கரமாக அப்படியே ரொம்ப துன்புறுத்துறாங்க. இதனால் சிவா பார்க்க முடியாமல் திரும்பிக்கிறாரு. அடுத்து ஸ்னேகா இன்னும் நல்லா போடுங்க மேடம், அவளை விடவே விடாதீங்க, அவளை சும்மாவே விடாதீங்க, அவள் பண்ண எல்லாத்துக்கும் இன்னும் நல்லா கொடுத்தாதான் அவள் உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. உன்னை ஸ்னேகா சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேகா இங்கே பார், இது சாதாரண உனக்கு ட்ரீட்மெண்ட் தான். இதோட பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் எங்ககிட்ட இருக்குது. போலீஸ்னால் உனக்குலாம் சாதாரணமாக போச்சா? உன்னை போலீஸ் அடிலாம் நீ வாங்க ஆரம்பிச்சிட்டா தாங்கவே மாட்டேன். ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடு. அப்படி இல்லைன்னா நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் உண்மை தானே அதுவே வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, சிவா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சிவா நீங்கள் பேசி பார்க்குறீங்களா அப்படின்னு. சரிங்க மேடம், நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வராரு. சிவா சிந்து நான் சொல்கிறது கேளு சிந்து, ப்ளீஸ் சிந்து, இந்த மாதிரி அடி வாங்காத, உனக்கும் கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம் தானே. உண்மையை ஒத்துக்கினா எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. இங்கே பார், நீ உண்மையை ஒத்துக்கோ. நான் மேடம் கிட்ட சொல்லி உனக்கு தண்டனை இல்லாமல் நான் பண்ணுறேன். எப்படியாவது அவங்கக்கிட்ட பேசி உனக்கு மன்னிப்பு வாங்கி தரேன். முக்கியமாக இந்த கேஸில் உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றுறேன். ப்ளீஸ் தயவு செய்து உண்மையை ஒத்துக்கோ. ஸ்னேகா கிட்ட சொல்லி இந்த கேஸை நான் வாபஸ் வாங்க சொல்லிடுறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உண்மையை நீ ஒத்துக்கினீன்னா எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உன்னையும் நிம்மதியாக இருக்கலாம். சொன்னால் புரிஞ்சுக்கோ சிந்து அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு டாக்டரே, நீங்களுமா டாக்டரே, நீ ஏன் டாக்டர் இப்படிலாம் இருக்க? நான் இவ்வளோ அடி வாங்குறேனே, கொஞ்சமாவது உனக்கு என் மேலே கருணை இருக்கா? இவ்வளோ தூரம் உன் பொண்டாட்டி அடி வாங்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்கியே, எதுவுமே சொல்லாமல் இப்போ என்னை ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு இது மட்டும் நியாயமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார், நான் சொல்கிறது உனக்கு கொஞ்சம் கூட புரியாதா? நீ திருந்தவே மாட்டியா? ஏன் இப்படி இருக்க? நீ கொஞ்சம் கூட திருந்தாமல் யோசிச்சுட்டே இருக்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நீ அடி வாங்கி மேலே போய் சேர்ந்துருவேன். போதுமா? நான் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி டாக்டர், நான் உண்மையை தான் சொல்கிறேன். அது உண்மை தான். நீ வேணா போயிட்டு அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லு. தயவுசெய்து என்ன தொல்லை பண்ணாத அப்படின்றாங்க. அப்போது நீ இப்படியே அடி வாங்கி எப்படி எக்கேடு கேட்டு போ. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாதுன்ற. டாக்டர் போயிடாது டாக்டர், என்னை விட்டுட்டு ப்ளீஸ் டாக்டர், என் கூடவே இரு டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், நீங்கள் விட்டுட்டு போயிட்டேன்னா நான் தாங்க மாட்டேன் டாக்டரே சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே போக பார்க்குறாரு. காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. ப்ளீஸ் டாக்டர், இரு டாக்டர், தயவு செய்து விட்டுட்டு போகாது டாக்டர் அப்படின்றாங்க. மரியாதை என்னை வீட்டு சொல்லிட்டேன். உன் மூஞ்சில் முடிக்கிறதே பாவம். நீ எல்லாம் இந்த ஜென்மத்தை திருந்தவே மாட்டேன். போனால் போது ஃப்ரெண்டாக பழகிட்டேனே சொல்லிவிட்டு உனக்கு நான் பரிதாபப்பட்டா அதுவே நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிற. உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சு கொடு. நான் அவங்ககிட்ட பேசின பாரு, என்ன சொல்லணும், காலை விட்ரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு சிந்து அழறாங்க. உடனே ஸ்னேகா ஓடி இங்கே பாரு, நீ எல்லாம் சிவா பேசாத சிவா, இவகிட்டலாம் பேசுறதுக்கு உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இவ எக்கேடி கெட்டு போட்டோம். நம்மளுக்கு என்ன இவ இன்னும் கொஞ்சம் அடி வாங்கினா மேலே போயிடுவா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்மளுக்கு. நம்ம 2 பேரோட மேலே ஈஸியாக நடந்துடும். நீ வா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. சிவா பார்த்துட்டே போகிற ஸ்னேகா கூட்டிகிட்டு போகிறத பார்த்து சிந்து அழறாங்க. இங்கே பார், உண்மையை சொல்லலாம் அவ்வளோதான் சொல்லிட்டு மேலும் அவங்கள துன்புறுத்திட்டே இருக்காங்க. அப்போ ரேகா சொல்கிறாங்க, சிவா கிட்ட நாங்கள் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் அவள் வாயே திறக்க மாட்டேங்கிறா, இது ஏதோ சொன்னதே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. அந்த டைமில் கரெக்டாக மனித உரிமை ஆணையத்தில் அங்கே வராங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பைரவி கூட்டிகிட்டு வந்தோன்னா மனித உரிமை கமிஷன் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் விசாரிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நான் ரேகா என்ன பண்ணுறேன்னு திறமை தவிக்கிறாங்க. அடுத்து கமிஷனர் வராரு. அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு விசாரணைக்கு கைதியை கூட்டு இந்த மாதிரி பண்ண தப்பு, இது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சுமா, இல்லைனா மீடியாலாம் வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். வேறு வழி இல்லாமல் ரேகா அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க சிந்துவை.